ம். என்ன தாத்தா, உடம்புக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இப்போல்லாம் ஞாபக மருதி ஜாஸ்தி ஆயிடுச்சு டாக்டர். 2 நாளைக்கு முன்னால் இன்ஜினியர்கிட்ட போகிறேன்னு லாயர்கிட்ட போயிட்டேன். ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சினிமா தேட்டருக்கு போயிட்டேன். அப்படியா? அது சரி. உங்களுக்கு ஞாபக மருதின்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் டாக்டர்கிட்ட போகாம என்கிட்ட வந்திருக்கீங்க? அட என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் டாக்டர் தானே? அதாவது எனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கொஞ்சம் அதிகம். அதான் சும்மா விளையாண்டேன். ம். கவுண்டரில் ஃபீஸை கட்டிட்டு அந்த மாத்திரை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. சொன்னால் சரிதான் லாயர். நெக்ஸ்ட். ம். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. ம். சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? நீங்க தான் சொல்லணும். ம். நான் என்னைய சொல்றது? நீ தான் பேஷண்ட், நீ தான் சொல்லணும். சொன்னா செய்வீங்களா? ஹாஸ்பிட்டல்ல வந்து உன் பிரச்சனை என்னன்னு சொல்லியானா? சொன்னா செய்வீங்களான்னு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் பிரச்சனையை சொல்லியா? சொல்லணும் தான் தோணுது, ஆ. ஆனா வெக்கமா இருக்கு. டாக்டர் கிட்ட சொல்றதுல என்னையா வைக்கம்? கேக்குறல்ல, சொல்லியா? உங்ககிட்ட மட்டும் இல்லைங்க, ஆ. என் பொண்டாட்டிக்கிட்டையும் எனக்கு வெக்கமா தான் இருக்கு. அது உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. மத்த விஷயத்த சொல்லியா? எனக்கு பிபி ஏறுறதுக்குள்ள நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லி தொலையா பாபு. பாபு இல்லைங்க, என் பேரு மாதவவேணி. மற்ற விஷயத்த எப்படி சொல்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே நீங்க மற்ற விஷயத்த சொல்ல சொன்னீங்களா? அந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க விஷயம் புரிஞ்சிருச்சு. எனக்கு முதல்லயே கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. ஐ சி. இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ என்னதான் உன் ப்ராப்ளம்? எல்லாம் நடக்கணும், ஆனா குழந்தை பிறக்க கூடாது. டேய் பண்ணாட, இது ஒரு பெரிய விஷயமா? உன் பொண்டாட்டிட்ட சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. பொண்டாட்டி கிட்ட சொன்னா கொன்றுவா. நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. அதுக்கு காண்டம் யூஸ் பண்றா. காண்டமா? அப்படின்னா காண்டம்னா தெரியாதா? அதான் நிரோத். டாக்டர், நிரோத்னா வெள்ளையா இவ்வளவு பெருசு இருக்குமே, ஆ? குழந்தைங்கெல்லாம் விளையாடுமே அதானே? அது எப்படி ஊதணும்னு தெரியும், ஆனா எப்படி போடணும்னு தெரியாது. சொல்றேன் கேட்டுக்கையா. முதல்ல காண்டம் வாங்கிக்கிற, ஆ, அந்த விஷயம் பண்ணும்போது போட்டுக்கிற. அதான் எப்படி போடுறது? எப்படின்னா எப்படியா? இத கிழிச்சு நல்லா வெளியே எடுத்து இப்படி மாட்டிக்கணும். வெரி சிம்பிள். இப்படி போட்டுக்கிட்டா குழந்தை பிறக்காதா? பிறக்காதியா? தேங்க்யூ சார். உங்க கையை கொஞ்சம் கொடுங்க. ஆ? என்ன பண்ற? எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? நான் வர்றேன். ஆ. நல்ல டாக்டர். போய் தொலைடா. மம்மி மம்மி மம்மி. வா சரண், எப்படி இருக்க? போன கறி நல்லபடியா முடிஞ்சதா? ஃபைன் மம்மி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ தான் ரொம்ப இளைச்சு போயிட்ட. இழைச்சிட்டனா? என்ன பார்த்தா அப்படி சொல்ற ஒரே ஒரு ஆள் நீங்க தான் மம்மி. ஆமா, அப்பா எங்க? ஹாய்ப்பா. என்னடா எக்ஸாம் எல்லாம் இப்படி எழுதியிருக்க? டிஸ்டிங்ஷன் கேரண்டி. நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்க அம்மா தான் உன்னை நினைச்சு சாப்பிடாம இழைச்சு போயிட்டா. ம், நான் இளைச்சு போயிட்டேன்னு நீங்க ஒண்ணு கிண்டல் பண்ண வேண்டாம். இந்த 4 நாளா தான் நான் வாக்கிங்கே போகல, அதனால உடம்பு வந்துருச்சு. அதுக்குள்ள என்ன கிண்டல் பண்றீங்களா? சரி சரி, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல உன் பையனை கவனி. போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். எப்ப சாப்பிட்டியோ என்னமோ. சாப்பாடா? நான் வெளியில போயிட்டு வந்து சாப்பிட்றேமா ப்ளீஸ். இப்பதானே வந்த, அதுக்குள்ள எங்கடா போற? பக்கத்துல தான் போறேன், ஒரு ½ அன் ஹவர்ல வந்துருவேன். பாய் டாட். இவனுக்கு வெளியே அவ்வளவு அவசரமான வேலை என்னங்க? அவனுக்கு வேலை வெளியே இல்ல, உங்க அண்ணன் வீட்டுல. எங்க அண்ணன் வீட்டுக்கா? ம். இல்லைன்னா வேற எங்க போறான்? உன் பையன் அங்க போறதே உன் மருமகளை பார்க்கதான். எப்படியும் அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையே போறவன் போயிட்டு வரட்டுங்க. அது சரி, அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய போறான்னு நீ தானே சொல்ற. அதுக்கு உங்க அண்ணன் ஒத்துக்கணும்ல. மாமா, ச்சே.
இல்ல இல்ல, அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு என் பொண்ணை தரமாட்டேன். ஆ, பையன் கண்டிப்பா ஐஏஎஸ் படிச்சிருக்கணும். அமெரிக்காவில் வேலை பார்க்குறவனா இருந்தா இன்னும் நல்லது. இங்க பாருப்பா, நீ சொல்றதும் சரிதான். இந்த காலத்துல வீட்டுக்கு 2 பேர் ஐஏஎஸ் இருக்கான். இவங்க இங்க ஒரு வருஷம் சம்பாதிக்கிற காசை அமெரிக்கால இருக்கிறவன் ஒரே மாசத்துல சம்பாரிச்சிடறான். ஏன் மருமகனை பத்தி கேக்குறியா? அவன் ஏதேதோ படிச்சிட்டு இருக்கான். அவன் அமெரிக்கா போறதுக்கு ஐடியா இல்ல. அது நமக்கு ஒத்து வராது. அதான் அமெரிக்கா சம்பந்தம் ஏதாவது வந்தா உடனே யோசிக்காம சொல்லு. சரி. குட் மார்னிங் மாமா. சரண், நீயா? எப்போ வந்த? இப்பதான் வந்த மாமா. என்ன விஷயம்? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. யூஎஸ் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். விசா கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் கிளம்பிடுவேன். இந்த காலத்துல ஒரு வீட்டுல 2 ஐஏஎஸ் இருக்காங்க. அவங்க ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறத யூஎஸ் போறவங்க ஒரே மாசத்துல சம்பாதிச்சிடுறாங்க. அதனாலதான் நான் அமெரிக்காக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. வெரி குட், வெரி குட். மொத்தத்துல பொழைக்கிறதுக்கு கத்துக்கிட்ட. என்ன சரண், எப்படி இருக்க? நல்லா இருக்கத்த. கேட்டியா? என் மருமகன் சீக்கிரம் யூஎஸ்ஏ போறதுக்கு தயாரா இருக்கான். விசா கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் போகாம இங்கேயேவா இருக்க போறான்? நீங்க தான் கிண்டல் பண்ணுவீங்களே எங்க சொந்தக்காரங்களுக்கு திறமை பத்தாதுன்னு. இன்னைக்கு என்னாச்சு? பிளேட்டை ஒரேடியா திருப்பிட்டீங்க. நான் எங்கடி பிளேட்டை திருப்பினேன்? சரண் எப்பயுமே ஏமாப்லன்னு தானே சொல்லிட்டு இருக்க. அவன் தான் கூடிய சீக்கிரம் அமெரிக்கா போறான்ல. என்ன மாப்பிள்ள, யாரை தேடிட்டு இருக்கீங்க? அகிலாவை தானே? மேல இருக்கா? போ. சரணை பார்த்தாலே சிடு சிடுன்னு வைங்க. இன்னைக்கு என்ன அவனை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க? அடிப்பொடி பைத்தியக்காரி. எப்பயும் ஒரே மாதிரி இருந்தா பொழைக்க முடியாது. என்ன புரியலையே? இவன் ஏதாவது உப்மா கம்பெனில அட்டெண்டர் ஆவான்னு நினைச்சேன். அதனால என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் யோசிச்சேன். இவன் என்னடான்னா திடீர்னு அமெரிக்கா போறேன்னு சொல்றான். அதனாலதான் எதையும் யோசிக்காம அவனை என் மாப்பிள்ளன்னு ஏத்துக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, நீங்க பெரிய சாமர்த்தியசாலிதான். அமெரிக்கா மாப்பிள்ள கிடைச்சாதான் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பா. இல்லனா உங்க அப்பாவுக்கு நான் கிடைச்ச மாதிரி எனக்கும் இந்தியாவில் ஒருத்தன் கிடைப்பான். எங்க சொந்தக்காரங்களை குறை சொல்லாம இருக்க முடியாதே. அதானே, இவளுங்க விட்டு கொடுக்க மாட்டாளுங்க. மாமா, நீ எப்ப வந்த? நீ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். சீ, ஒண்ணு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆஃப்டர் மேரேஜ்னா நீ என்ன கொடுக்கறது? நானே எடுத்துக்குவேன்ல. அது சரி, முதல்ல கல்யாணத்தை பத்தி யோசிங்க. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க அப்பா ஏற்கனவே கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. அப்படியா? பின்ன அமெரிக்கா மாப்பிள்ள கிடைச்சா வேண்டாம் நான் சொல்லுவாரு. அப்படின்னா என்ன மட்டும் இல்ல, எங்க அப்பாவையும் சேர்த்து மயக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. செம்ம டேலண்ட். என்ன டேலண்ட் இருந்து என்ன? உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு முத்தத்தை கூட வாங்க முடியலையே மாமா. வருவன் முதல்ல. மாமா. டேய் சுப்பு. மாமா எப்படிடா இருக்க? பசங்களை பாத்தியா? பாக்குறது என்னடா மாமா, நாங்கெல்லாம் ஒன்னா தான் வந்திருக்கோம். ஆனா நீ மட்டும் தான் இல்ல. எங்கடா போனானுங்க? இங்கே தான் இருந்தானுங்க. அதோ வந்துட்டானுங்க. ஹாய்டா. ஹாய்டா. எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். விசா ஸ்டாம்பிங்காக வந்த, வேலை முடிஞ்சது. ஆமா, உன்னது இப்பதான்டா ஆச்சு. இனிமே என்னடா இருக்கு? சீக்கிரமே நாம எல்லாரும் அமெரிக்காவுக்கு பறந்து போக போறோம். என்னது? அந்த சம்பந்தமா? இனிமே எனக்கு எதுக்குயா? நான் கேட்கும் போது என்னமோ ஓவரா பில்டப் பண்ணானுங்க. இனிமே எனக்கு அந்த சம்பந்தம் தேவையில்லைன்னு போய் சொல்லு. என்ன இப்படி சொல்றேன்? அது அப்படிதான்யா. என் பொண்ணுக்கு என் மருமகனே கட்டி கொடுக்க போறேன். கூடிய சீக்கிரத்துல என் மாப்பிள்ள அமெரிக்கா போறான். அப்ப இந்த சம்பந்தத்தை என்ன அந்த பண்றது? சம்பந்தத்தை மூட்டை கட்டிட்டு நல்ல முகூர்த்த நாளை சொல்லு. தாம்பூல தட்டு மாத்தணும். ரொம்ப சந்தோஷம். என்னடி சில மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்க? உங்களை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் சராசரி மனுஷன் ஆயிடுவேன். பைத்தியக்காரி. அதை விடுங்க. என் சந்தேகமே எங்க அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா மாட்டாராங்கிறது தான். என்ன பேசுற நீ? அவங்க பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர போறேன், அவ்வளவுதான். முகூர்த்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போறேன். இதை போய் உன் அண்ணன் கிட்ட கேட்டேன்னு கேக்குற? தங்க மாதிரி ஒரு பொண்ணை கட்டின புடவையோட அனுப்புனா வேணான்னு சொல்லுவாங்களா? என்னடி
நீங்க சொல்றது சரிங்க. ஆனா ஒத்துக்குவாரா? அவங்க ஒத்துக்கலன்னா என்னடி? பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாடி. மாமாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ உன் மாமனை எந்த அளவுக்கு விரும்புறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருமா அகிலா, நீ உன் வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ டாடி. தேங்க்யூ வெரி மச். அகிலா மேல நான் உயிரே வச்சிருந்தேன். கஷ்டப்பட்டு எப்படியோ நிச்சயதார்த்த வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். எங்க அப்பா, அம்மா, அத்தை, மாமா இவங்க எல்லாரோட பரிபூர்ண சம்மதத்தோட நான் நினைச்ச மாதிரியே எங்க கல்யாணத்துக்கு சுபமுகூர்த்த தேதியை குறிச்சாங்க. அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்ட மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு உணர்வு. தான் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்ற சந்தோஷம் எங்க அப்பா அம்மா முகத்துல. தான் நினைச்ச மாதிரியே அமெரிக்க மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்க போறன்ற சந்தோஷம் என் மாமா முகத்துல. அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி அகிலா எனக்கு கிடைக்க போறன்ற சந்தோஷத்துல நானும் இருந்தேன். முக்கியமா விட்டு போன சொந்தம் மறுபடியும் ஒன்று சேர்ந்ததுல எனக்கு பெரிய சந்தோஷம். அன்னையிலிருந்து என் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்க போதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஐயர் முகூர்த்த தேதியை படிச்சதும் அவங்க தாம்பூலத்தை மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என் காதல் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நான் நிம்மதியா இருந்தேன். எங்க கல்யாணமும் பெரியவங்க சம்மதத்தோட முடிவாச்சு. என்ன மூடு வந்துடுச்சா? உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், அவங்க கூடலாம் சேர்ந்து என்னால கண்டிப்பா படுக்க முடியாதுன்னு. படுக்க வேண்டாம். வேண்டாமா? ஏதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டியா? குழந்தையெல்லாம் பிறக்க கூடாது. அப்படி இருந்தாதான் நீ பக்கத்துல வரலாம். பிறக்காது. அது எப்படி? டண்டடேங், காண்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்திருக்க, ஆனா போட்டுக்க தெரியுமா? அப்புறமா வெக்கப்படு. ஏதாவது நடந்துச்சுன்னா என்னை பத்தி தெரியும்ல. நல்லா வெக்கப்படுற. வா. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. இத்தனை நாளா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ம்? ம். கல்யாணம் முடிஞ்ச உடனே சந்தோஷமா ஹனிமூன் போயிடலாம். 1 2 இல்ல, நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும். எப்பவுமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்க? சாரி அகிலா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன மாமா? உனக்கு குழந்தைங்கன்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. உனக்கு தெரியாத ஒரு உண்மை, காலேஜில் படிக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. டாக்டர் தெரியாம ஒரு நரம்பை கட் பண்ணிட்டாரு. இவ்வளோ நாளா இது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இனியும் நான் அதை மறைச்சா அது நான் உனக்கு பண்ற துரோகம். ஏ அக்கி, அகிலா, எங்க போற? சாகறதுக்கு. சா, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். நீ அதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒன்லி ஜோக் அக்கி. ப்ராமிஸ்? எஸ்.
ஏய் நில்லுடி, எங்கடி ஓடுற? நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி. என்னடி உன்னை விடுறது? இந்த எஸ்ஏ அமீர் கானுக்கே டிமிக்கி கொடுக்குறியா? உன்னை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளுறனா இல்லையா பாரு. நீங்க என்ன சுட்டு தள்ளினாலும் பரவாயில்ல, நான் இந்த வேலையில செய்ய மாட்டேன். என்னடி என்ன போனா போட்டும் சும்மா இருந்தா என்னையே ஏமாத்த பாத்தியா? ஏமாத்த பாத்தியா? ஏமாத்தடி ஏமாத்தடி என்ன பண்றப்ப? இதெல்லாம் அடி கிடையாதுடி. இப்ப பாரு. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நிறுத்து. நீ யாரா என்ன நிறுத்துன்னு சொல்றதுக்கு? அவங்கள ஏன் அடிக்கிற? ஏன் இஷ்டம் அத கேட்க நீ யாரா? நான் யாருன்னு தெரிஞ்சா அவங்கள அடிக்கிறது நிறுத்திடுவியா? போலீஸ்காரங்கிட்ட வச்சுக்காத. போலீஸ்காரன்னா என்ன? யார வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு அடிக்கலாமா? தள்ளியா? என்னமா ஆச்சு? அது அது என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லுங்க. அது 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 அவரை யூஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டேங்கிறாரு. அத என்கிட்டயே பிடிவாதம் பிடிக்கிறான்னு அடிக்கிறாரு. ஏய் போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். ஏய் மிஸ்டர், எதுக்கு சத்தம் போடுற? யார் போய் சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் நினைச்சேன்னா இப்பவே உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து சஸ்பென்ஷன் வாங்கி தர முடியும். மத்தவங்க தப்பு பண்ணலாம், ஆனா புனிதமான இந்த போலீஸ் வேலையில இருந்துட்டு நீயே தப்பு பண்றிய. தெரிஞ்சே பண்ற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோ. சாரி சார், ஐ எம் ரியலி சாரி. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் செய்யவே மாட்டேன். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. இங்க பாருமா, இனிமே உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த கார்டுல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. முந்தா நாள் தான் விசா கன்ஃபார்ம் ஆச்சு. சீக்கிரம் கிளம்பிடுவான். அப்படியா? இனிமே கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்க போறான்னு சொல்லுங்க. அவன் சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது இல்ல, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டா போதும். அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். ஐயோ, என் ஒய்ஃப் எப்படி இருக்கா டாக்டர்? நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சிடென்ட்ல நிறைய ரத்தம் போயிருக்கு. உடனே ரத்தம் ஏற்றி ஆகணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், உடனே பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த குரூப் பிளட் எங்க ஹாஸ்பிட்டல்ல இல்லை. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டாக்டர், எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? வாட்ஸ் பொசிஷன்? நல்ல நேரத்துக்கு வந்த சரண். டாக்டர், என் பையனுக்கு அதே பிளட் குரூப் தான். வெரி குட் சிஸ்டர். ஹலோ, டே ஸ்ரீகாந்த் சொல்கிறா. நானா ஒரு சின்ன வேலையை சரணை பார்க்கறதுக்காக வந்தேன்டா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான்டா தெரியுது சரணோட அம்மாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சா. அதனால எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இங்கே வந்தது சரணுக்கு கூட தெரியாதுடா. சரிடா, நான் வேலை முடிஞ்சோன்னே 2-3 நாள் ஊருக்கு கிளம்பி போயிடும்டா. ஓகேடா, பாய்டா. டாக்டர், அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்? அந்த பொண்ணுக்கு டேய் சுப்பு, எப்படா வந்த? மாமா சரண், இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியலடா. கொஞ்ச நேரத்துக்கு முடியலங்கிறீங்களே. காலேஜ்ல இவ அடிச்ச லூட்டிய நேர்லயே பார்த்தவன். என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டாடி. டேய், அதெல்லாம் இருக்கட்டும். இவன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? தயக்கமா இவனுக்கா? என்னடா சுப்பு? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்னடா என்னாச்சு? ஜாலியா ஒரு ட்ரிப்புக்கு வந்தவன இங்கேயே உட்கார வச்சிட்டோமேன்னு வருத்தப்படுறிய? இன்னும் 4-5 நாள்ல கல்யாணம் வச்சிருக்கோம். நீ இல்லனா எப்படிடா சுப்பு? கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ கிளம்பிடு, ஓகேவா?
சேச்சே உன் கல்யாணத்தில் நான் கண்டிப்பா இருப்பேன்டா, ஏன்டா கவலைப்படுற? அப்படின்னா நார்மல் மூடுக்கு வந்துடுறா ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்க சகிக்கல.